விஜய் டிவில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஒளிபரப்பாயிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல்ல கதாநாயகியா நடிக்கிறவங்க தான் கோமதி பிரியா. இவங்களோட யதார்த்தமான நடிப்பு தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே கவர்ந்து இழுத்துருச்சுன்னு சொல்லலாம். இவங்களோட நடிப்பு அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். இல்லத்தரசிகள் மட்டும் இல்லாம இளைஞர்களும் கோமதி பிரியாவோட ரசிகர்களா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் சிம்புவுக்கும் நடிகை கோமதி பிரியாவுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி இணையதளத்துல சில நாட்களா பரவிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை கோமதி பிரியா சமீபத்துல தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவுல அவங்க யூஸ் பண்ணி இருந்த டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் நினைச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க, எப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் கமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா மலையாள நடிகர் ஒருத்தர் கோமதி பிரியாவை காதலிச்சிட்டு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்த புகைப்படம் ஒண்ணு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மேட்ரு அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப சிம்பு கூட இப்படி ஒரு கிசுகிசு வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமதி பிரியா சமீபத்துல போட்டிருந்த வீடியோவுல விண்ணை தாண்டி வருவாயா படத்துல வர்ற கெட்டப் போல, ஜெஸ்ஸி இங்க நான் ரெடி ஆயிட்டேன், கார்த்திகை தான் இன்னும் காணோம், கார்த்திக் எங்க இருந்தாலும் என்ன தேடி சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இத பார்த்த ரசிகர்கள் அம்மணி நம்ம சிம்புவை தான் சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிம்புவுக்கும் கோமதி பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வதந்திகளை கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது ஒரு வதந்தி மட்டும்தான். இத பத்தி கோமதி பிரியாவோ சிம்புவோ ரெண்டு பேருமே மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னாலும் இது இப்ப வரைக்கும் ஒரு வதந்தியா தான் போயிட்டு இருக்குங்க. இப்படி ஒரு வதந்தி பரவுறதுக்கு காரணம் கோமதி பிரியா போட்டிருந்த ஒரு வீடியோ தான். நம்ம எஸ்டிஆருக்கும் 42 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணாம மனுஷன் சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான கிசுகிசுக்கள்லாம் நம்ம எஸ்டிஆருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே பல நடிகைகள் கூட பல கிசுகிசுக்கள் வந்திருக்கு. அதனால இதுவும் ஒரு கிசுகிசுவாவே போயிடுன்ற மாதிரி தான் ரசிகர்கள் பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சிம்புவுக்கும் கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே ரசிகர்களே அவசரப்பட்டு எல்லா நடிகைகள் கூடவும் சிம்புவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி பல வதந்திகளை கிளப்பி விட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அலைகள்லாம் ஓயணும் அப்படின்னா நம்ம எஸ்டிஆருக்கு திருமணம் நடக்கணும். கூடிய சீக்கிரமே கண்டிப்பா நடக்குங்க.